எதை நான் தருவேன் நிறைவா, உன் இதயத்தின் அன்பிற்கீடாக எதை நான் தருவேன் நிறைவா. சின்ன குழந்தை இயேசுவுக்கு என்ன கொடுப்பது? நாம் என்ன கொடுப்பது? நிறைய கேள்விங்க ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்கிறோம். எதை நான் தருவேன் நிறைவா, உம்முடைய இந்த மாபெரும் அன்புக்கு, உம்முடைய இந்த திரு காட்சிக்கு ஈடாக நான் எதை கொடுப்பது? சின்ன குழந்தை இயேசுவுக்கு என்ன கொடுப்பது நான் என்று ஆண்டவரை நாம் கேட்கிறோம். எதை நான் உமக்கு கொடுப்பது என்று. ஆனால் இன்று இந்த திருக்காட்சி பெருவிழாவில் இந்த ஞானிகள் இறைவனுக்கு எப்படி கொடுப்பது, எதை கொடுப்பது என்பதின் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார்கள். ஒரு சிறிய விளக்கம். அவர்கள் தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் சாம்பிராணியையும் வெள்ளை போலத்தையும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கு ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. சீசருக்கு வரி செலுத்துவது முறையா? நாங்கள் வரி செலுத்த வேண்டுமா இல்லையா? அப்பொழுது ஆண்டவர் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி அன்போடு இந்த திருபலிக்கு வரவேற்கின்றேன். இன்று தாயாம் திரு அவை ஆண்டவருடைய திருக்காட்சியின் பெருவிழாவை கொண்டாடுகிறது. ஆண்டவர் பிற இனத்தாருக்கு தம்மையே வெளிப்படுத்திய நாள். இந்த உலகத்தின் மீட்பராக, நம்முடைய இறைவனாக, ஒளியாக, வாழ்வாக தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவருடைய இந்த வெளிப்படுத்தல் இன்று வரை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு திருபலியிலும் ஒவ்வொரு திருவருட்சாதனத்திலும் ஆண்டவர் தன்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இன்று இந்த திருபலியை ஒப்புக் கொடுக்கும் பொழுது இந்த திருபலியில் அவருடைய திருக்காட்சியை நாம் காண, நமக்காக பலியாகும் இந்த இறைவனை நாம் கண்டுணர, இந்த இறைவன் எனக்காக சாக திருமணமானார், எனக்காக பிறந்தார், எனக்காக மரித்தார், இந்த இறைவன் மீண்டும் எனக்காக வருவார் என்ற விசுவாசத்தோடு இந்த திருபலியை ஒப்புக் கொடுப்போம். முதல் வாசகம். ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். எருசலேமே எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், காரிருள் மக்களினங்களை கவ்வும். ஆண்டவரே உன் மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன் மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடைபோடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார், அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர்.
தொலையிலிருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய். உன் இதயம் வியந்து விம்மும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும். பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும். ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியான், ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேப்பா நாட்டின் யாவரும் பொன் நறுமண பொருள் ஏந்தி வருவர். அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தாரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரசு மைந்தரிடம் உமது நீதி வழங்கும் செய்யும். அவர் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான வலியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர் காலத்தில் நீதி தழைத்தோங்குவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரையில் அவர் அரசாளுவார். பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தர்சீசு அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலுமுள்ள அரசர்கள் நன்கொடைகள் கொண்டு வருவார்கள். எல்லா அரசர்களும் அவர் முன் தரைமட்டம் தாழ்ந்து வணங்குவார்கள். எல்லா இனத்தாரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளும் திக்கிற்றவர்களும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். பிற இனத்தாரும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் உடன் உரிமையாளர் என இப்பொழுது வெளியாக்கப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைபொருள் எனக்கு இறை வெளிப்பாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்பொழுது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறைபொருள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அவரை வணங்க வந்திருக்கின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவிலுள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருப்பவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றனர். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி, மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவரிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும். ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரவேலை ஆயிரென ஆள்பவர் ஒருவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றனர். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதிப்படுத்திக் கொண்டார். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாக கேட்டு எங்களுக்கு அறிவியுங்கள். அப்போது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ, முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா மகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான்கிடையாய் வீழ்ந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக நாடு திரும்பினார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, இன்று ஆண்டவருடைய திருக்காட்சியின் பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்காக தம்மையே முழுமையாக கொடுத்தார். தந்தையாகிய இறைவன் தன்னிடமிருந்த பொக்கிசமான தன்னுடைய ஒரே மகனை நமக்காக கொடுத்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரையே நமக்காக கொடுப்பதின் வழியாக அதைவிட சிறந்த ஒரு கொடை நமக்கு இருக்காது என்பதை எடுத்து கூறுகிறார். இன்று இந்த திருக்காட்சியை நாம் கொண்டாடும் பொழுது ஆண்டவர் நமக்காக தம்மையே வெளிப்படுத்தி இருக்கிறார். அதற்காக நான் என்ன தருவது? நம்முடைய ஆலயங்களில் நாம் அநேக பாடலை பாடுகிறோம். இறைவனுக்கு எதை காணிக்கையாக கொடுப்பது என்பதை கேட்கும் வண்ணமாக அநேக பாடல்கள், அருமையான பாடல்களை பாடுகிறோம். எதை நான் தருவேன் இறைவா
உன் இதயத்தின் அன்பிற்கீடாக எதை நான் தருவேன் இறைவா. சின்ன குழந்தை இயேசுவுக்கு என்ன கொடுப்பது? நாம் என்ன கொடுப்பது? நிறைய கேள்விங்க ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்கிறோம். எதை நான் தருவேன் இறைவா, உம்முடைய இந்த மாபெரும் அன்புக்கு, உம்முடைய இந்த திரு காட்சிக்கு ஈடாக நான் எதை கொடுப்பது? சின்ன குழந்தை இயேசுவுக்கு என்ன கொடுப்பது நான் என்று ஆண்டவரை நாம் கேட்கிறோம். எதை நான் உமக்கு கொடுப்பது என்று. ஆனால் இன்று இந்த திருக்காட்சி பெருவிழாவில் இந்த ஞானிகள் இறைவனுக்கு எப்படி கொடுப்பது, எதை கொடுப்பது என்பதின் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார்கள். ஒரு சிறிய விளக்கம். அவர்கள் தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் சாம்பிராணியையும் வெள்ளை போலத்தையும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கு ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. சீசருக்கு வரி செலுத்துவது முறையா? நாங்கள் வரி செலுத்த வேண்டுமா இல்லையா? அப்பொழுது ஆண்டவர் ஒரு அழகான பதில் சொல்வார். அவர்கள் வாயடைத்து போவார்கள். சீசருக்கு உரியதை சீசருக்கும், கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கும் கொடுங்கள். அந்த பதில் சொல்வதற்கு முன்பதாக ஆண்டவர் அந்த ஒரு நாணயத்தை அவர்களிடம் கேட்பார். இதில் யாருடைய முத்திரை இருக்கிறது, யாருடைய முகத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொல்வார்கள், சீசருடைய முகத்தை, சீசருடைய முத்திரையை பார்க்கிறோம். ஆண்டவருடைய இந்த ஒரு செயல் மிகவும் ஆழமானது. எதற்காக ஆண்டவர் அதை கேட்க வேண்டும்? இங்கு நீங்கள் யாருடைய முத்திரையை பார்க்கிறீர்கள், யாருடைய பதிவை நீங்கள் பார்க்கிறீர்கள்? ஆண்டவருடைய இந்த கேள்வி நம்மை தொடக்க நூலுக்கு இட்டு செல்கிறது. ஆழமாக நாம் சிந்திக்கும் பொழுது வெறுமனே அந்த ஒரு செப்பு காசை அல்லது அந்த காசை பார்த்து இதில் யார் இருக்கிறார் என்பதற்காக கேட்ட கேள்வி அல்ல. ஆண்டவருடைய இந்த கேள்வி நம்மை தொடக்க நூலுக்கு இட்டு செல்கிறது. 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஆண்டவர் மனிதனை தன்னுடைய சாயலாக படைத்தார். அந்த காசை பார்க்கும் பொழுது அதில் சீசருடைய முத்திரை இருக்கிறது என்று சொன்னால், மனிதனை பார்க்கும் பொழுது நம்மேல் ஆண்டவருடைய முத்திரை இருக்கிறது. We are created in the image and likeness of God. Whose image and inscription do you see? நம்மை பார்க்கும் பொழுது நாம் யாருடைய வடிவை பார்க்கிறோம், யாருடைய முத்திரையை பார்க்கிறோம் என்று சொன்னால், இறைவனுடைய வடிவு, தன்னுடைய சாயலாக நம்மை படைத்திருக்கிறார். அப்படியானால் எதை கொடுப்பேன் என்று ஆண்டவரிடம் நான் கேட்கும் பொழுது அவருக்கு உரிய என்னையே நான் முழுமையாக, அதுதான் மத்திய எழுதிய நற்செய்தியில் ஆண்டவர் அழகாக சொல்வார். நீங்கள் உங்களுடைய முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் வலிமையோடும் உன் இறைவனை நீ அன்பு செய்வாயாக. நான் என்னையே முழுமையாக முழு மனதோடு கொடுக்கும் பொழுதுதான் அது ஏற்ற காணிக்கையாக மாறும், ஏற்ற கொடையாக மாறும். இந்த இறைவன் மேல் எனக்கு இருக்கும் அன்பை அந்த காணிக்கை வெளிப்படுத்தும். நாம் விவிலியத்தை வாசிக்கும் பொழுது அநேகர் ஆண்டவருக்கு காணிக்கையை கொடுத்திருக்கிறார்கள், பலியை செலுத்தியிருக்கிறார்கள். ஆனால் சிலருடைய காணிக்கையை மற்றும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஆண்டவருடைய உள்ளத்திற்கு அந்த காணிக்கை மகிழ்ச்சி தந்தது, அவர் மகிழ்ச்சி அடைந்தார் என்று வாசிக்கிறோம். அநேகர் இந்த மீட்பின் வரலாறு முழுவதும் இறைவனுக்கு காணிக்கை செலுத்தியவர்கள் தான், கொடுத்தவர்கள் தான். ஆனால் சிலர் கொடுப்பது மட்டும் எப்படி ஆண்டவருடைய உள்ளத்தை தொடுகிறது? சில காணிக்கையை மட்டும் பார்த்து ஆண்டவர் மகிழ்வது ஏன்? இது என்னுடைய உள்ளத்திற்கு ஏற்ற காணிக்கையாக இருக்கிறது என்று இறைவனே அந்த காணிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறார் என்றால் எதற்காக? இன்று இந்த ஞானிகள் கொடுத்த அந்த காணிக்கை நம்முடைய காணிக்கைகளை பற்றி சிந்திக்க நம்மை அழைக்கிறது. இறைவனுக்கு உரியதை நான் இறைவனுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேனா? சீசருக்கு உரியதை சீசருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேனா? என்னுடைய குடும்பத்திற்கு உரியது, தாய் திரு அவைக்கு உரியது, இல்லாதவர்களுக்கு உரியது, இப்படி நான் அவரவர்களுக்கு உரியதை கொடுத்து கொண்டிருக்கிறேனா என்ற ஒரு கேள்வி. இந்த திருவிவிலியத்தை வாசிக்கும் பொழுது
சிலருடைய காணிக்கை ஆண்டவருடைய உள்ளத்தை தொட்டது. நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், ஆபேலினுடைய காணிக்கை ஆண்டவருடைய உள்ளத்திற்கு ஏற்றதாக இருந்தது. அபிரகாமினுடைய காணிக்கை, தன்னுடைய ஒரே மகனை அவர் பலியாக்க முன்வந்தார். எதை அபிரகாம் செய்ய துணிந்தாரோ அதை தந்தையாகிய இறைவன் செய்து முடித்தார். அதைதான் யோவான் மிகவும் அழகாக சொல்வார். தந்தையாகிய இறைவன் இந்த உலகத்தை எத்தனை அளவுக்கு அன்பு செய்தார் என்றால் தன்னுடைய ஒரே மகனை நமக்காக கொடுத்துள்ளார். எதை அபிரகாம் செய்ய துணிந்தாரோ அதை தந்தையாகிய இறைவன் செய்து முடித்தார். அந்த மீட்பின் நாட்களில் தான் நாம் இருக்கிறோம். அந்த மீட்பின் ஒரு பெரிய நிகழ்வான இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் நாம் இருக்கிறோம். அபிரகாமினுடைய காணிக்கை. நாம் புதிய ஏற்பாட்டிற்கு வரும்பொழுது அநேகர் ஆண்டவருடைய பிறப்பில் இவர்கள் கொடுத்த காணிக்கை, இந்த ஞானிகள் கொடுத்த காணிக்கை. அதைத் தொடர்ந்து ஆண்டவரே தன்னுடைய திருவாய் மலர்ந்து இது எனக்கு உகந்ததாக இருக்கிறது, இந்த காணிக்கை எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்று ஒரு காணிக்கையை பற்றி அவர் மிகவும் பெரிதாக பேசினார் என்றால் அந்த விதவையின் காணிக்கை 2 செப்பு காசுகள். ஆண்டவர் சொல்வார், இங்கு இருக்கோரும் அநேகர் போட்டிருக்கிறார்கள், அநேகர் கொடுத்தார்கள். அதை தான் நாம் சொன்னோம், இந்த மீட்பின் வரலாறில் அநேகர் இறைவனுக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் சிலர் கொடுத்தது மட்டும்தான் இறைவனை தொடுகிறது. இன்று நம்முடைய காணிக்கை அந்த காணிக்கைகளில் வரிசையில் வர வேண்டும், இறைவனை தொடும் காணிக்கையாக. அந்த ஏழை விதவை போட்ட அந்த 2 செப்பு காசுகளை ஆண்டவர் புகழ்ந்து பாடுவார். இகோ இங்கு இந்த இடத்தில் போட்ட அனைவரும் தங்களிலிருந்த மிகுதியான செல்வத்தால் போட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பெண்ணோ தனக்குரியது அனைத்தையும் போட்டுவிட்டார். ஆகையால் நான் சொல்கிறேன், இவர்கள் எல்லோரும் காட்டிலும் இந்த பெண்மணிதான் அதிகமாக எனக்கு கொடுத்தாள். அதைத் தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது பெத்தானியாவில் இருந்த மரியா ஆண்டவருடைய பாதங்களை அந்த பரிமள தைலத்தால் அபிஷேகப்படுத்தி தன்னுடைய கூந்தலால் துடைக்கிறார். அந்த தைலத்தினுடைய விலையை கேட்கும் பொழுதுதான் அதிர்ச்சியாக இருக்கிறது. ஆகையால் தான் யூதாஸ் இஸ்காரித்து சொல்வார், இதை விற்று நாம் ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே. ஏன்னா அந்த பரிமள தைலத்தின் விலை ஒரு வருடத்தின் ஒரு நபருடைய ஒரு வருடத்தின் சம்பளம். நம்மள யாராவது பண்ணுவோமா? ஒரு வருடத்தில் நீங்கள் சம்பாதித்ததை ஒரு நாள் ஒரு விஷயத்துக்காக நான் செலவு பண்ணுவேன்? யாரும் பண்ண மாட்டேன். ஒரு மாதத்தின் சம்பளத்தை முழுமையாக ஒரு விஷயத்துக்கு கொடுக்கனாலே கொடுக்க மாட்டேன், வேற விஷயத்துக்கு தேவைப்படும். ஒரு வருடத்தின் 300 தினாரி, ஒரு வருடத்தின் சம்பளத்தை ஒரு நொடியில் அந்த பெண் ஆண்டவருடைய காலடியில் வைத்து தன்னுடைய கூந்தலால் துடைக்கிறார். அனைத்திற்கும் மேலாக நம்முடைய அன்னை மரியாள் இதோ இறைவனுடைய அடிமை என்று தன்னையே கொடுத்தவர். இன்று இறைவன் நம்மிடம் கேட்பது, நம்மில் நாம் எதை பெற்றுக் கொண்டிருக்கிறோமோ அதில் நாம் சிறந்ததை இறைவனுக்கு கொடுக்க, சிறந்ததை இறைவனுக்கு கொடுக்க. நாட் வாட் இஸ் லெஃப்ட் ஓவர், எது எஞ்சி இருக்கிறதோ அதை அல்ல, சிறந்ததை இறைவனுக்கு கொடுக்க. அது நம்முடைய நேரமாக இருக்கலாம், இறைவன் நமக்கு கொடுத்திருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இறைவனுக்கு கொடுக்கும் பொழுது நான் சிறந்ததை கொடுக்க. இதோ இந்த திருபலி நேரத்தில் நாம் இறைவனோடு இணைந்திருக்கிறோம் என்றால் இந்த திருபலி முடியும் பொழுது என்னுடைய உள்ளத்தில் சமாதானம் இருக்க வேண்டும். இந்த நேரத்தை நான் சிறப்பாக இறைவனோடு மட்டுமே கழித்தேன். அதுதான் சிறந்த காணிக்கையாக மாற முடியும். இந்த நேரத்தில் நான் இறைவனை மட்டுமே சிந்தித்தேன், அவர் பேசியதை நான் கேட்டேன். நம்மால் சொல்ல முடிந்தால் இந்த திருபலி முடியும் பொழுது நற்செய்தியின் வாசகங்கள் வழியாக ஆண்டவர் இன்று என்னோடு பேசியதை நான் உணர்ந்தேன். இந்த நேரத்தை நான் சிறந்த நேரமாக இறைவனுக்கு கொடுத்திருக்கிறேன். நம்மில் இருப்பதை சிறந்ததை தேர்ந்தெடுத்து, அதைதான் ஆபேல் செய்தார்.
அவருடைய மந்தையில் இருந்த சிறந்த ஆடை தேர்ந்து இறைவனுக்கு கொடுத்தார். எது என்னிடம் இருக்கிறதோ அதில் சிறந்தது. ஆண்டவரே, இதோ என்னில் இருக்கும் இந்த கொடைகளில் என்னுடைய நீர் கொடுத்திருக்கும் இந்த நேரத்தில் சிறந்ததை நான் உமக்கு கொடுக்கிறேன். எஞ்சியது அல்ல, நாட் வாட் இஸ் லெஃப்ட் ஓவர். இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கிற, இன்னைக்கு கொஞ்ச நேரம் ஜபிக்கலாம், கண்டிப்பா அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். அப்படி என்றால் நான் அனைத்து வேலைகளுக்கும் என்னுடைய நேரத்தை கொடுத்து விட்டு அனைத்து முடிந்த பொழுது எஞ்சியதை நான் இறைவனுக்கு கொடுக்கிறேன். அது இறைவனுக்கு நிச்சயமாக உகந்ததாக இருக்க முடியாது. என்னுடைய வேலையெல்லாம் முடித்து விட்டு எது எஞ்சி இருக்கிறதோ அதை நான் இறைவனுக்கு கொடுக்கும் பொழுது எப்படி அது ஏற்ற காணிக்கையாக மாற முடியும்? நிச்சயமாக இல்லை. என்னுடைய நாள் அவரோடு தான் தொடங்க வேண்டும், என்னுடைய நாள் அவரோடு தான் முடிய வேண்டும். நான் எதை செய்தாலும் அவரை நிறுத்திதான் செய்வேன். நமக்கு இறைவன் கொடுத்திருப்பதில் நாம் சிறந்ததை இறைவனுக்கு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அந்த காணிக்கை இறைவனை தொடும். இறைவனை தொடும். நாம் இறைவனுக்காக எதை கொடுத்தாலும் அது நம்முடைய நேரமாக, இறைவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களாக இருக்கலாம், கொடையாக இருக்கலாம், நம்முடைய தாளந்துகளாக இருக்கலாம். ஆண்டவரே, உமக்கு நான் சிறந்ததை கொடுக்கிறேன், எஞ்சியதை அல்ல, எஞ்சியதை அல்ல. ஏனென்றால் இறைவன் நமக்கு கொடுக்கும் பொழுது எஞ்சியதை கொடுக்கவில்லை, அவருடைய ஒரே மகனை கொடுத்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கும் பொழுது மிச்ச மீதியை கொடுக்கல, அவருடைய உடலையும் இரத்தத்தையும் கொடுத்தார். அன்னை மரியாள் இறைவனுக்கு கொடுத்த பொழுது தன்னை முழுமையாக கொடுத்தார், முழுமையான காணிக்கை. இன்று இந்த நேரத்தை நாம் இறைவனிடம் செலவிடும் பொழுது, ஆண்டவரே, நான் இந்த திருபலியை முடிக்கும் பொழுது எனக்கு இந்த நேரம் என்னுடைய உள்ளத்திற்கு சிறந்ததாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தை இறைவா உன்னோடு நான் கழித்திருக்கிறேன். எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் துன்பங்கள் இருந்தாலும் ஆண்டவரே, இந்த நேரத்தை நான் உன்னோடு செலவிட்டிருக்கிறேன். நீர் பேசியது எனக்கு புரிந்தது. உம்முடைய காட்சியை நான் இந்த திருவலியில் பார்த்திருக்கிறேன் என்று நம்மால் சொல்ல முடிந்தால் இது சிறந்த காணிக்கை. இல்ல, திருபலி முடியும் பொழுது இந்த திருபலி எனக்கு எதையும் செய்யவில்லை, நான் நினைத்து பார்க்கும் பொழுது எதுவும் என்னுடைய ஞாபகத்துக்கு வரவில்லை என்றால் நாம் ஏதோ ஒரு இடத்தில் இங்கு முழுமையாக அவருக்கு சிறந்த நேரத்தை கொடுக்கவில்லை. திருபலி முடியும் பொழுது ஆண்டவர் எந்த இடத்தில் என்னை தொட்டிருக்கிறார், எந்த வார்த்தை என்னை தொட்டிருக்கிறது என்பதை உணர வேண்டும். அதுதான் திருக்காட்சியின் ஒரு எதிர்பார்ப்பு. ஆண்டவர் தன்னையே வெளிப்படுத்தும் பொழுது அவருடைய வார்த்தையில் வெளிப்படுத்துகிறார், நற்கருணையில் வெளிப்படுத்துகிறார். அவருடைய வார்த்தையிலும் அந்த வாழ்வு தரும் உணவிலும் அவரை நாம் கண்டு கொள்ள வேண்டும். நாம் கண்டு கொள்ளவில்லை என்றால் நாம் செய்யும் அனைத்தும் வீணாகிவிடும். இனிமேல் இறைவனுக்கு நாம் கொடுக்கும் பொழுது எஞ்சியதை கொடுக்க வேண்டாம். நான் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு அதன் பிறகு அமர்ந்து ஜெபிப்பேன் என்பதன் பதிலாக என்னுடைய நாளை நான் ஜெபத்தோடு தொடங்குவேன். நான் எதை செய்தாலும் ஆண்டவருக்கு சொல்லிவிட்டு செய்வேன். என்னுடைய நாளை நான் அவரோடு முடிப்பேன். ஒவ்வொரு முறை நான் திருபலிக்கு வரும் பொழுதும் இந்த நேரம் சிறந்த நேரமாக இருக்கும், அதை நான் பார்த்து கொள்வேன். நிச்சயமாக ஆண்டவர் அப்படிப்பட்ட உள்ளத்தோடு அவருக்கு கொடுக்கும் பொழுது அந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்கிறார். எதை நான் உனக்கு தருவேன் இறைவார் என்று சொன்னால், இறைவன் நம்மிடம் கேட்பது உன்னையே முழுமையாக எனக்கு கொடு. உன் முழு உள்ளத்தோடு, உன் முழு வலிமையோடு, உன் முழு ஆற்றலோடு என்னோடு நீ உறவு கொள்ளும் பொழுது நிச்சயமாக என்னை நீ பார்ப்பாய், என்னை நீ காண்பாய் என்று ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இன்று அதுதான் ஆண்டவருடைய வெளிப்பாடு. நாம் அப்பேற்பட்ட ஒரு உள்ளத்தோடு இறைவனை சந்திக்கும் பொழுது நிச்சயமாக இறைவனை கண்டுணர்வோம். இந்த திருபலி அவரை பார்க்கும் ஒரு நேரமாக இருக்கட்டும். மீண்டுமாக அவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த திருபலி முடியும் பொழுது இன்று நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மனசாட்சியை பார்த்து சொல்ல வேண்டும், இந்த நேரம் சிறந்த நேரமாக இருந்தது. இல்லை என்று சொன்னால் இந்த பலி ஏற்கப்படாத ஒரு பலியாக மாறிவிடும். இன்று திருபலி முடியும் பொழுது இந்த கேள்வியை நீங்களும் உங்களை பார்த்து கேட்க வேண்டும்.
நானும் என்னை பார்த்து கேட்க வேண்டும். இந்த பலி சிறந்த பலியாக இருந்ததா? இந்த நேரம் சிறந்த நேரமாக இருந்ததா? இல்லை என்று சொன்னால் இந்த பலி ஏற்கப்படாது. ஆம் என்று நம்முடைய உள்ளம் சொன்னால் நிச்சயமாக ஆபேலினுடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்ட இறைவன், அபிரகாமினுடைய காணிக்கையை பார்த்து பூரிப்படைந்த இறைவன், அந்த ஏழை கயம்பெண்ணுடைய காணிக்கையை பார்த்து புகழ்ந்து தள்ளிய இறைவன் நம்மையும் பார்த்து புகழ்வார். நம்முடைய காணிக்கைகளை இதோ உளமாற நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய ஜபங்களை என்று சொல்வார் என்ற விசுவாசத்தோடு தொடர்ந்து இது திருபலியை அவருக்கு ஒப்புக் கொடுப்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்பொழுது விசுவாசத்தோடு நம்முடைய ஜபங்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவரிடம் எடுத்துச் சொல்வோம். உங்கள் பதில். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் நிறைவா, எங்கள் திரு அவையை வழிநடத்தி வரும் திருத்தந்தை பிரான்சிஸ், எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் இறையாட்சியின் மதிப்பீடுகளை உணர்ந்து பாலன் இயேசுவின் மீட்பை எடுத்துரைக்கும் சிறந்த தொண்டர்களாக விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆட்சியின் அரசரே எம் இறைவா, எங்கள் நாட்டினை ஆளுகின்ற நாட்டு தலைவர்களுக்காக மன்றாடுகின்றோம். அவர்கள் அனைவரும் மக்களிடையே எந்தவித வேறுபாடு காணாது சமூக நலன்களுக்காக மக்களுக்கு சேவை செய்யும் அருளை நிறைவாக பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, 3 ஞானிகளும் உமது பிறப்பின் முக்கியத்துவத்தை அறிந்து உம்மை தேடி கண்டுகொண்டார்களோ அதே போல நாங்களும் ஞானத்தின் தொடக்கமான உம்மை தேடி கண்டுகொள்ள எங்களுக்கு வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோயினாலும் மனவேதனையாலும் அவதியுறும் மக்கள் அனைவரும் உமது கருணை கொடையாக பெற்று உமது அன்பினை முழுமையாக சுவைத்து உம்மீது நம்பிக்கை கொண்ட மக்களாக வாழ நீரே அவர்களுக்கு ஆதரவாக இருந்து பாதுகாக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்திற்காகவும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்துக்கு உரியதை நம்முடைய குடும்பத்திற்கு நாம் கொடுத்திருக்கிறோமா? அது நம்முடைய மன்னிப்பாக இருக்கலாம், ஆறுதலாக இருக்கலாம், நம்முடைய நேரமாக இருக்கலாம். இறைவனுக்கு உரியதை இறைவனுக்கு கொடுக்க ஜெபிப்போம். நோயுற்றோருக்காக ஜெபிப்போம். உலகில் அமைதி நிலவிட ஜெபிப்போம். நம்முடைய ஜெபங்களுக்காக நம்மிடம் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்காக ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, நீர் எங்களுக்கு கொடுக்கும் பொழுது கொடைகளிலெல்லாம் சிறந்த கொடையான உடைய திருவுடலையும் இரத்தத்தையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதைவிட ஒரு சிறந்த கொடை இல்லை, அதைவிட ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லை. நாங்கள் உமக்கு கொடுக்கும் பொழுது எங்களில் சிறந்ததை உமக்கு கொடுக்க எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கும் எப்பொழுதும் விண்ணக ஒளியாய் நீர் எங்கள் முன் செல்ல உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பங்கேற்க வேண்டும் என நீர் விரும்பும் மறை நிகழ்வை தூய்மையான உணர்வோடும் தூய்மையான உள்ளத்தோடும் நாங்கள் கொண்டாட அருள் புரிவீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியா உம்மை மன்றாடுகின்றோம்.